ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிளே ஃப்ளவர் நேமிச்ச ஒரே ஃப்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபியும் காலிஃப்ளவர் வந்து கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. இல்லை தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, 3 வந்து வரமிளகா, பச்சை மிளகாய், கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து வதக்கிட்டு ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதில் வந்து இஞ்சி பூண்டு வந்து பட்டை கிராம் சேர்த்து வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து தாளிப்பு வந்து கொடுக்கலாம். தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு வந்து இஞ்சி பூண்டு வந்து வெங்காயம் சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க வந்து வெங்காயம், தக்காளி வந்து பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுங்க. அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து சுடு தண்ணியில் வந்து மஞ்சத்தூள், உப்பு போட்டு வந்து க்ளீன் பண்ணி எடுத்து அந்த காலிஃப்ளவர் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக 2 ஸ்பூன் வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்து நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கலாம். நல்லா வந்து குக் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான கிரேவி வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, பிரமாதமான கறிக்குழம்பு டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.